நீங்க தான் நீ பேசணும். இங்க நான் கண்ணங்குடா ஸ்கூலுக்கு நடந்து போற டெய்லி காலையில 6:30 போன வேண்டாங்க 7:30 போய் சேரணும். என்னோட எல்லா பிள்ளைகளும் கிளாஸுக்கு போகுது. சைக்கிள் இல்லாதனாடி நான் கிளாஸுக்கு போகல. சைக்கிள் இருந்தா நான் கிளாஸுக்கு போவேன். சைக்கிள் இல்லாததால போகலன்னு எல்லாரும் கிளாஸுக்கு போறாங்க, நீங்க மட்டும் போகலையா? எங்க கிளாஸ் பிள்ளை எல்லாரும் போகுது, நான் மட்டும் தான் போகல. வகுப்புல எத்தனை நாள் வருவீங்க? இப்ப கிளாஸுகளுக்கு போகல தானே? இப்ப எத்தனை நாள் வருவீங்க? 10ஆம் நாள் வருவேன். 10ஆம் நாள் வருவீங்க. கிளாஸுக்கு போனா இன்னும் நல்லா படிக்கலாம். அப்படின்னு பார்த்தாலே தெரியும் புகாடிச்ச மாதிரி இல்லாதக்கு நீங்க இடியப்பம் அந்த புகை தான் குசினி இல்ல குசினி இல்லை அங்கால தானே குசினி. இப்போ அந்த குசினி இப்போ நார்மலா வந்து ரூமு எழுதிக்கு என்ன இப்போ நாங்க போயிட்டு பாக்குறோம். வாங்கல நீங்களும் இதெல்லாம் இதுக்குள்ள நீங்க சமைக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை இடியப்பம் சுடுவீங்க? இடியப்பம் 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி சுடுவீங்க. அதுல எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? அதுல எல்லாம் போன ஒரு 200 ரூபா தானே கிடைக்கும். எத்தனை கிலோமீட்டர் போவீங்க நடந்து? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் நடந்து போறீங்க என்ன? இங்க இருந்து இந்த வயலுக்குள்ள நடந்து போறேன். எந்த வயலுக்குள்ள? வயலுக்குள்ள போய் அப்படியே அந்த ரோட்டுக்கு ஏறி அப்படியே போறேன். அப்படி 6 கிலோமீட்டர் வரும். எத்தனை நிமிஷம் பிடிக்கும்? 40 நிமிஷம் பிடிக்கும். 40 நிமிஷம் பிடிக்கும். தனியே தானே போறேன்? தனியே தான் போறேன். இந்த வெட்டிக்குள்ளால அப்ப இதுல இருந்து பார்த்தா ஸ்கூல் தெரியுமா? இல்ல என்ன தெரியாது. பாத்தீங்க இந்த பிள்ளை இந்த வெட்டிக்குள்ளாதான் நடந்து போறேன். சரியான வெயிலா இருக்கும் என்ன மதியத்துல எல்லாம் வரக்குள்ள. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல நிற்கிறேன். இப்பயும் ஒரு குடும்பத்தை பக்கத்தான் வந்திருக்கிறேன். இதுல ஒரு பாடசாலை செல்ற மாணவி இருக்கிறாங்க. அவங்களுக்கான உதவியை வழங்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன். வழங்குறேன்னு சொன்னா இப்ப நான் வீடியோ போடுவேன். அதன் மூலமா இப்ப நீங்க வீடியோ பார்ப்பீங்க தானே, அதன் மூலமா அந்த மாணவி கேட்கிற உதவி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில நான் சொல்லிட்டேன். உண்மையிலே வந்து என் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்குதானே, கட்டாயமா வந்து கல்விக்கான உதவின்னு சொன்னா கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் இப்ப வந்திருக்கிறேன். ஓகே, அந்த மாணவிட்ட போயிட்டு அவங்களோட என்ன தேவைப்படுது அத்தியாவசியமானு கேட்டுட்டு அவங்களுக்கான உதவியை நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு எடுத்து கொடுப்போம். ஓகே, அந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப போயிட்டு பேசுவோம். நீங்க 2 பேரும் அம்மாவும் மகளும் என்ன? ஓகே, இப்போ வளமையா வந்து நான் உதவிக்காக வீடியோ எடுக்கிறேன். அதான் வழங்குவோம் என்று சொல்லிட்டே வந்துட்டேன். சரிதானே? இப்போ முக்கியமா கல்விக்கான உதவி தானே என்ன தங்கச்சி? மைக் ஒன் பண்றேன், அதுக்கு பிறகு பேசுவோம். பேசிட்டு அம்மாட்ட இருந்தா ஆரம்பிப்பாங்க. மைக் மாட்டேங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. என்ன உங்களோட பேர்? வசந்தராணி. வசந்தராணி என்ன? ஓகே, இது உங்களோட மகள். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பிள்ளைகள். ஓகே, இப்படித்தானேக்கா உங்களை அறிமுகப்படுத்திட்டது உங்களுக்கு தெரிஞ்சாக்கா தான் என்ன சொன்னா வந்து இப்படி சொன்னாங்க. உங்களுக்கு கஷ்ட நிலையில இருக்கிறீங்க. அப்ப அந்த அக்கா அப்ப என்ன கூட்டி வந்தது ஒரு அக்கா தானே, அவ உங்கள்ட்ட என்ன சொன்னா? இப்படி என்ன உதவி செய்யறாரு, அப்ப அவர்கிட்ட காய்ச்சி பாருங்கன்னு சொன்னதா? ஓகே, உண்மையிலே வந்து நாங்க படிப்புக்கான உதவினா முன்னுரிமை கொடுக்கறது. இப்ப தங்கச்சியும் இருக்காவு தானே. இப்ப நார்மலா வந்து அதான் உங்களுக்கு 2 பிள்ளைகளா? 3 பிள்ளைகள். யாரு யாரு? பொடியன் பொம்பளை பிள்ளை. பொடியன் பொம்பளை பிள்ளை. எத்தனை பொம்பளை பிள்ளை? ஒன்றுதான். 2 பொடியனா? பொடியன் 2. எத்தனை வயதாக்கல அவங்க? அவருக்கு 16 வயசு ஆகுது. நெக்காலுக்கு 5 வயசு. இந்த வருஷம் குலர்ஷிப் 5 வருஷம் குலர்ஷிப். நிக்கிறாரு அவரும்? இல்ல, இப்ப ஸ்கூலுக்கு நிக்கிறாரு. இப்ப இந்த பிள்ளை மட்டும் தான் நிக்கிறாங்க. அவங்க கிளாஸுக்கு போயிட்டாங்க போல. ஓகே, இப்ப இவைக்கு தானே உதவி தேவைப்படுது, மத்தவங்களுக்கெல்லாம் உதவி தேவைப்படலையா? உதவி தேவைப்படுது. அவருங்க மண்டபத்தடிக்கு நடந்து போற ஒரு வகுப்புக்கும் இளையாலும் கூட்டிகிட்டு ஒரு மாடல் சொன்னா இவ நடந்துதான் ஸ்கூலுக்கு அண்ணன் கூட போயிட்டு இந்த சேருவா 2 மணி நேரம். ஸ்கூலுக்கு நடந்து போறது எத்தனை கிலோமீட்டர் நடந்து போவோம்? ஒரு நம்மள வந்து சொல்லுங்களேன், எத்தனை நிமிஷம் பிடிக்கும்?
தங்கச்சி இப்ப நம்ம அதை நம்ம தங்கச்சியோட பேசுவோம் அவதானே சம்பந்தப்பட்டால் இப்ப நார்மலா உங்களுக்கு கணவர் இருக்குதானே என்ன கணவர் இருக்கு அவர் என்ன செய்யறாரு மிஷின் வேலைக்கு தான் போறாரு இப்ப 15-16 வருஷமா இருந்து மிஷின் இல்ல லேபரா தான் ஒரு கிழமையில 2 நாளைக்கு தான் வேலை வரும் திரும்பி 2 நாளைக்கு தானே வேலைக்கு போவார் வேலை தொடர்ச்சியா கிட்டாது கிட்டாது மேசம் வேலைக்கு கூலி வேலைக்கு போறாரு வருத்தங்கள் இருக்கு அவருக்கு வருத்தங்கள் இல்ல ஆனா 5:30 போல சைக்கிள் எடுத்தாங்கடா போய் காத்தாங்க ஓகே நான் இதுக்கு முதல் எடுத்த வீடியோல அதான் சொல்லியிருந்தேன் நான் இந்த நான் பக்கத்து இதுக்கு முதல்ல ஒரு ஃபேமிலி எடுத்திருந்தேன் நான் அவங்களும் இப்படியான கூலி வேலைக்கு தான் போறாங்க அதுக்கு பக்கத்து ஊர் தான் இது இப்படிதானே ஏன்னா அவங்க தொழிலுக்கு வேற இடத்த போற சைக்கிள்ல போற என்னென்ன வேலை கிடைக்குதோ அதுல செய்வாங்க அது தொடர்ச்சியால ஒரு கிழமையில 2 நாளைக்கு தான் வேலை வரும் மத்த நாள் சும்மா திரும்பி வருவாங்க வேலை கிடைக்காம அந்த வேலைன்றது கிடைக்கிற பொறுத்து தானே நாங்க இடியப்பம் கைத்தொழில் செய்யறோம் இடியப்பம் இரவையில 1 மணிக்கு கிளம்புறேன் 1 மணிக்கு நீங்க தானே மட்டும்தான் இல்ல நான் மட்டும் தான் தனியத்தான் இவ படிக்கிறதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றல கைத்தொழில் எத்தனை வருஷம் செய்யறீங்க அது ஒரு 4 வருஷமா இருந்து செய்யறேன் 4 வருஷமா எத்தனை வருஷம் கல்யாணம் கட்டினீங்க கட்டி 20 வருஷத்துக்கு 20 வருஷம் அவரு 20 வருஷமா இப்படித்தான் கூலி வேலைக்கு தான் போற ஒரு கிழமையில 2 நாள் தான் வேலையில போய் ஓடி போய் திரும்பி வருவாங்க வேலை திரும்பி வருவாங்க எங்கட இது கைத்தொழிலால உங்களோட அப்ப அதுக்காக நீங்களும் இடியப்பம் விக்கிறோம் நீங்க எப்படி விக்கிறீங்க வந்து வாங்குவாங்களா இல்ல போறதா ஊர் வழியில போயிட்டு ஊர் வழியையும் கொண்டு போறது அது ஓகேவா இருக்காது பிசினஸ் எல்லாம் இப்படி போகுதா நல்லா 4 வருஷமா செய்யறீங்க தொடர்ச்சி வாங்குறாங்க இருப்பாங்க எல்லாருக்கும் அறிமுகமா இருக்குந்தாங்க ஓகே நம்மட வீடு இதுதான் ஜன்னல் எல்லாம் இல்ல போல என்ன பலகைகள் அடிச்சுட்டு கதவு இருக்கு தனியா கதவு இருக்கு யாரு கட்டி தந்த எத்தனை வருஷமா நிறுவனம் இப்ப தந்தாங்க இப்ப வீடு வந்து ஒரு 10 வருஷம் 10 வருஷம் இருக்கும் என்ன அது வரைக்கும் இதுல குடிசையில இருந்த முன்னுக்கு இருந்த குடிசையில இருந்தேன்னு அப்ப 10 வருஷம் பார்த்தாலே தெரியும் என்ன புகாடிச்ச மாதிரி இல்லாதக்கு நீங்க இடியப்பம் அந்த புகை தான் குசினி இல்லத்தான் குசினி இல்ல அங்கால தானே குசினி அப்ப அந்த குசினி இப்ப நார்மலா வந்து ரூமுகள் இருக்கு என்ன இப்ப நாங்க போயிட்டு பாக்குறோம் வாங்கல நீங்களும் இதெல்லாம் இதுக்குள்ள நீங்க சமைக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை இடியப்பம் சுடுவீங்க இடியப்பம் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி சுடுவீங்க அதுல எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு அதுல எல்லாம் போன ஒரு 200 ரூபா தானே கிடைக்கும் ஒரு நாளைக்கு என்ன சாப்பாடை தள்ளி அதுலயே இடியப்பம் சொன்னா அதுலயே நீங்களும் எடுத்துருவீங்க சாப்பாட்டுக்கு என்ன ஒரு 200 ரூபாய் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வீட்டுல 200 ரூபாய் போகும் நமக்கு ஒரு 200 ரூபாய் காசு மிச்சம் கிடைக்கும் அவ்வளவுதான் கஷ்டம் கூட அங்கே பாருங்க அங்கே ஃபுல்லா வெட்டை இதான் தொங்கல் வீடு மாதிரி இருக்குன்னு ஃபுல்லா காட்டுங்க வெட்டை ஃபுல்லா கரியா தான் இருக்குது மட்டும்லாம் ஃபுல் பிளாக் கலர் அவ்வளவு என்ன டெய்லி சுடுறதா சுடுறது அப்ப அது இடியப்பம் சுட்டு டெய்லி ஒரு 200 ரூபான்றதான் கிடைக்கும் பெருசா கிடைக்காது என்ன அப்ப நிறுவனம் கட்டி கொடுத்த வீடு அதெல்லாம் 10 வருஷமா இருக்கு நிறுவனம் தான் என்ன உங்களுக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா இல்லையா இல்ல என்ன வருத்தம் இருந்தது வாங்க அப்படி முன்னுக்கு பேசுவோம் அப்ப உங்களுக்கு இவதான் மூத்தாள் இவதான் மூத்தாள் என்ன அப்ப அதான் கல்விக்கான உதவி என்று சொல்லதான் நாங்களும் வந்தனாங்க இப்ப கணவர் இருக்கிறது தானே அப்ப நீங்க எங்களை கூப்பிடுறீங்க இப்ப கணவர் இருந்தும் ஏன் இப்படி கஷ்டமா இருக்குன்றதாக வந்தனாங்க அப்ப நீங்களே சொன்னீங்க கூலி வேலைக்கு போற என்ன கிடைக்கிற வேலையை செய்யற கிடைக்கலாட்டி திரும்ப வாரப்ப தூர போய் கிடைக்கலாட்டி வணக்கம் தங்கச்சி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க என்ன படிக்கிறீங்க எத்தனை ஆண்டு A level படிக்கிறேன்னா A level என்ன பாடம்
ஆர்ட்ஸ் பாடம். ஆர்ட்ஸ் பாடம் என்ன? ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்குரிய கல்விக்கான உதவி எல்லாம் கிடைக்குதா? அப்படி அம்மா சொன்னாங்க 200 ரூபா தான் அப்பாவுக்கும் டெய்லி வேலை இல்லையா என்ன? ஓ. சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு? இப்ப உங்களோட சமூகத்தோட அன்னை வர சொல்லிருப்பீங்க எங்களை என்ன? இப்போ நீங்க தான் நீ பேசணும். இங்க நாங்க கண்ணங்குடா ஸ்கூலுக்கு நடந்து போற டெய்லி. காலையில 6:30க்கு போனோம், நாங்க 7:30க்குள்ள போய் சேரணும். எல்லா பிள்ளைகளும் கிளாஸுக்கு போகுது. சைக்கிள் இல்லாத நாடி நான் கிளாஸுக்கு போகல. சைக்கிள் இருந்தா நான் கிளாஸுக்கு போவேன். சைக்கிள் இல்லாததால போகல என்ன? எல்லாரும் கிளாஸுக்கு போறாங்க, நீங்க மட்டும் போகலையா? எங்க கிளாஸ் பிள்ளை எல்லாரும் போகுது, நான் மட்டும் தான் போகல. வகுப்புல எத்தனை நாள் வருவீங்க? இப்ப கிளாஸுகளுக்கு போகல தானே? இப்ப எத்தனை நாள் வருவீங்க? 10ஆம் நாள் வருவேன். 10ஆம் நாள் வருவீங்க. கிளாஸுக்கு போனா நீங்க நல்லா படிக்கலாம். அப்படின்னு வேற அப்ப உங்களுக்கு படிக்கிறேன்னு சொன்னா அது மட்டும் இல்ல தானே? இப்ப சைக்கிள்ன்றது இல்ல. இப்ப சைக்கிள் கிடைச்சா இப்ப கிளாஸ் காசெல்லாம் எப்படி கொடுப்பீங்க சொல்லுங்களேன்? ஏன்னா சைக்கிள் மட்டும் இல்ல தானே? இப்ப சொல்றாங்க அவங்களால முடிஞ்சது சாப்பாடு மட்டும் என்ன? உங்களுக்கு சாப்பாடுக்கு வசதி இருக்கு, மத்ததுக்கு எல்லாம் இல்ல தானே? இப்ப வீட்டு நிலைமை பார்த்தாலே எனக்கு விளங்குது. ஜன்னல் கூட எல்லாமே இருக்கு, பலகைகள் அடிச்சு வச்சிருக்கிறீங்க. கிளாஸ் காசு எல்லாம் அதெல்லாம் அதுவும் தேவைப்படும் தான். ஏன்னா சைக்கிள் மட்டும்ன்றது இல்லை தானே? நாங்களே உங்களோட நிலைமை எங்களுக்கு தெரியும். நார்மலா இப்ப ஒருவங்க வீட்டு போனாலே விளங்கும். ஆனா என்ன இந்த வீடியோ மூலமா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா நீங்க தான் சொல்லணும். அதுக்குத்தான் அதான் வேற ஏதாச்சும் உதவிகளை தான் சைக்கிள் கேக்குறீங்க. வேற கிளாஸ் டியூஷனுக்கு போறதுக்கு பண வசதி. பண வசதி என்ன? எத்தனை கிளாஸ்? 3 கிளாஸ் நடக்கிறது. 3 கிளாஸுக்கும் எப்ப ஆரம்பமா? இப்ப நான் 7க்கு போயிருக்கிறேங்க இல்ல எத்தனை மாதம்? 4 மாதம் போய் 7க்கு. 4 மாதமா கிளாஸுகளுக்கு எல்லாம் போகல? இல்ல, ஸ்கூலுக்கு மட்டும் தான் போறீங்க. டவுனுக்கு போறாங்களா? டவுனுக்கு தான் கிளாஸ்க்கு போறாங்க. டவுனுக்கு. அதனால நீங்க போறல? இல்ல, எல்லாரும் போறாங்களா? மத்த எல்லாரும் போறாங்க, நான் மட்டும் தான் போகல கிளாஸ்ல. எத்தனை கிலோமீட்டர் போவீங்க நடந்து? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் நடந்து போறீங்க என்ன? இங்க இருந்து இந்த வயலுக்குள்ள நடந்து போறேன். எந்த வயலுக்குள்ள? வயலுக்குள்ள போய் அப்படியே அந்த ரோட்டுக்கு ஏறி அப்படியே போறேன். அப்படி 6 கிலோமீட்டர் வரும். எத்தனை நிமிஷம் பிடிக்கும்? 40 நிமிஷம் பிடிக்கும். 40 நிமிஷம் பிடிக்கும். தனியே தானே போற? தனியே தான் போற இந்த வெட்டிக்குள்ளால? அப்ப இதுல இருந்து பார்த்தா ஸ்கூல் தெரியுமா? இல்ல என்ன தெரியாது. பாத்தீங்க இந்த பிள்ளை இந்த வெட்டிக்குள்ளாதான் நடந்து போற. சரியான வெயிலா இருக்கும் என்ன மதியத்துல எல்லாம் வரக்குள்ள. நம்ம சைக்கிள்னு சொன்னா ரோடால போகலாம் என்ன? வளைச்சு அது ஈஸி என்ன? சைக்கிள் இருந்தா ரோடால போகலாம். ஓகே. இப்ப அதுக்கு தான் நான் வர சொன்னேன். ஒரு சைக்கிள் ஒன்று கட்டாயமா தேவைப்படுது என்ன? அது இருந்தா எல்லாம் கிடைச்ச மாதிரியா? கிளாஸுகளுக்கும் போகலாம், ஸ்கூலுகளுக்கும் போகலாம் அப்படின்னு. இப்ப அவைக்கு சைக்கிள் ஒன்று இப்ப தேவைப்படுது என்ன? இப்ப அவசியமா அது ஒண்ணு தேவைதானே? இப்ப வெட்டுக்கு நடந்து போறேன்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு வீடுன்ற உதவி 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சதுக்கு என்ன? வேற இப்ப தற்போதைக்கு எந்த உதவியும் கிடைக்கலையா? ஒண்ணும் கிடைக்கலையா? அதுக்கான காரணம் முயற்சி செய்தீங்களா? இல்ல ஒண்ணும் கிடைக்கலையா? QR அதெல்லாம் ஏன் இல்ல? கூலி வேலை தானே செய்யறாரு. அப்ப வராம இருந்தது வரலண்ணா பேப்பரே கிடைச்சிருக்க. அதுக்கான காரணம் ஏதாச்சும் வரல? அடுத்த கட்டம் வரும். அப்ப QR காசு அதெல்லாம் உங்களுக்கு இப்ப எடுக்கல. நீங்க சொன்ன மாதிரியே நீங்களும் தொழில் செய்யறீங்க, உங்களோட கணவரும் கூலி வேலைக்கு போயிட்டு அது மூலமா தான் உங்களோட வாழ்க்கை போகுது. கிடைக்கல, நிறைய பேரு கிடைச்சிருக்கு. அது அடுத்த கட்டம் முதல் கட்டம் தான் திரும்ப வராது. அப்படின்னு ஒரு தடவை வந்தது, அதுக்கு பிறகு வராது. 3 பிள்ளைகள் இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு. அப்ப அதுவும் இப்ப ஒரு உதவியும் இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு சகோதரங்கள் எல்லாம் இல்ல. நீங்க இந்த இடத்துல நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மண்டூர் சென்றைக்கம். ஓகே ஓகே. இஞ்சரிக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை சகோதரங்களும் அம்மா அப்பா இருக்காங்களா? 5 பொம்பளை பிள்ளை. 5 பொம்பளை பிள்ளைல அவங்களோட குடும்பத்துல? அப்ப அவங்க எல்லாம் உங்களோட சகோதரங்கள் எல்லாம் கல்யாணம் கட்டிட்டு
இங்க அங்க இருக்கேன். அங்க நீங்க மட்டும்தான் இங்க நாங்க வந்து மட்டும்தான் இஞ்சி. நீங்க எப்படி இங்க வந்து அவர் இஞ்சியத்தால் முடிச்ச நாடு இஞ்சி இங்க வந்துட்டீங்க இஞ்சி அடிக்க. இங்க வந்து நீங்க ஆரம்பத்துல குடியில இருந்து இப்ப உதவி கிடைச்சு ஒரு வீட்டுல இருக்கிறீங்க 10 வருஷமும் ஒரு ஜன்னலும் போடாம இருக்கிறீங்க ஏன்னா அப்ப அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு அப்பா கேல கேளாதா கேல நடக்கல கால உடஞ்சு. கால் உடஞ்சுட்டா அம்மாக்கு அம்மா கண்ணு தெரியா. கண் தெரிய அவங்க எல்லாம் உங்களோட ஊர்ல இருக்கிறாங்க நீங்க மட்டும் தான் இருந்துச்சு ஓகே அப்ப கியூஆர்ன்றதும் கிடைக்காம இருக்கேனே ஓகே இப்ப நாங்க எங்களை வர சொன்னதுக்கான காரணம் இதுதான் தங்கச்சி இப்ப இந்த வெட்டிக்குள்ளால நடந்து போறாவோ பாரது மன அறுத்தம் தான் வெயிலுக்கு வெறுத்து வருவாவு தனியே தனியேனா அது அப்ப இந்த இதுல பாஸ் பண்ணினவ ஓஎல் என்ன ரிசல்ட் எடுத்தாவ என்ன ரிசல்ட் ஓஎல் எடுத்த ஒரு A ஒரு B 3C 3S 3C அதுல எத்தனையாவது உங்களோட வகுப்புல நீங்க எத்தனையாவது வந்த நீங்க 10வது 10வது தான் வந்த நீங்க என்ன அப்ப நம்மளா படிப்பீங்க கிளாஸுகளுக்கு ஓயிலுக்கும் கிளாஸுக்கு போனது இல்லையா அந்த ஓயிலுக்கும் கிளாஸுக்கு போகாம தான் படிச்சு பாஸ் பண்ணினேன் மெக்ஸ்ல எடுத்தீங்க மெக்ஸ்லெஸ் சயின்ஸ் எல்லாம் சயின்ஸ் மட்டும் ஃபெயில் சயின்ஸ் ஃபெயில் மற்ற தமிழ் எல்லாம் தமிழ்ல C டிராமா C சுகாதாரம் A சிவிக்ஸ் B ஹெல்த் சயின்ஸ் C அதெல்லாம் கிளாஸுக்கு போகாம தான் நீங்க பாஸ் பண்ணிருக்கிறீங்க ஓஎல் கிளாஸுக்கே போனது இல்லை இப்பயும் வசதி இல்லாதால ஏழுக்கும் கிளாஸுக்கு போகல வசதி கிடைச்சா போகலாம் என்ன அப்படி என்ன அப்ப மற்ற பிள்ளைகள் எல்லாம் போறாங்களா ஸ்கூலுகளுக்கு ஸ்கூலுக்கு போறாரு மண்டபத்தடிக்குத்தானே நடை அவங்களுக்கும் நடையிலாம் அக்காவோட போற இல்ல தனியே தானே தனிய பிள்ளைகளோட சேர்ந்து போவாரு நம்ம கூட்டி கொண்டு விடணும் அப்ப எல்லாரும் இதுக்குள்ள போற சைக்கிள் இல்ல எல்லாரும் அந்த வெட்டுக்குள்ளால காலையில எப்பயாச்சும் போயிடலாம் ஆனா மதிய நேரம் தான் சரியா அந்த வெட்ட வெயில்னு சொன்ன பாருங்களேன் 40 நிமிஷம் அப்படியே ஒரு இணலும் இல்ல அதுல பார்த்தா தெரியும் மணல் ஒரு மரம் இல்ல வெயில் இதுதான் குறுக்கு வழி இது ரோட்ல ஒரு சுத்தி போகணும் சனங்கள் இருக்கும் இருக்கு இதால தனியா நடந்து போறேன்னு சொன்னா பயம் தான் பாருங்களேன் 40 நிமிஷம் அப்படியே தொடர்ச்சி நடந்து போறேன்னு சொன்னா கஷ்டம் தான் ஓகே இப்ப அண்ணா வர சொன்னதுக்கான காரணமும் இதுதான் என்ன அப்ப ஒரு சைக்கிள் கட்டாயமா ஒரு சைக்கிள் ஒன்று தேவைப்படுது ஓகே இப்ப நான் வந்து இப்ப வீடியோ மூலமா தெரியப்படுத்துறேன் அது மூலமா உங்களுக்கு கிடைச்சா அதை நம்ம செய்வோம் தானே இப்ப தங்கச்சிக்கு ஒரு கல்விக்கான உதவி தானே ஏன்னா இப்ப அவைக்கு கிளாஸ் காசு கொடுக்கறதுக்கு வசதி இல்லாதனால போகல 3 பாடத்துக்கு போகணும் இங்க இருந்து டவுன் மட்டக்களப்பு டவுனுக்கு போகணும் சைக்கிள் அதனால சைக்கிள் தானே போகலாம் அதானே முக்கிய காரணம் ஏன்னா ஓகே அப்ப நம்ம வீடியோவை முடிப்போம் என்ன உங்களோட நிலவரம் இதுதானே பக்கத்துல எல்லாம் உங்களோட சொந்தக்காரர்கள் தானே இல்ல சொந்தக்காரர்கள் இல்லையா யாரு அதான் யாரும் உதவி இது வரைக்கும் உங்களுக்கு செஞ்சது இல்ல என்ன ஓகே இப்ப கணவர் எல்லாம் இப்ப வேலைக்கு போயிட்டாரு நேற்று திரும்பி வந்த வேலை கிடைச்சாதான் செய்யறேன் ஓகேங்க இப்ப இவங்களோட வீட்டை வந்து இந்த பிள்ளைக்கு என்ன தேவை மற்றும் இவங்களோட நிலையை நான் தெரியப்படுத்திருக்கிறேன் முக்கியமா தேவைப்படுறது ஒரு சைக்கிள் தான் பிள்ளைக்கு தேவைப்படுது அந்த உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இந்த வீடியோ இதோட நான் முடிச்சு கொள்றேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்